மக்களே, வெல்கம் டு டெய்லி டாக்ஸ். எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட். இது வந்து கன்ஃபார்மா மகாநதி சீரியலுக்கு பொருந்தும். நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோமோ அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு விஷயம் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு சர்ப்ரைஸ் மூமெண்டா நடக்கும். ஈவன் இன்னைக்கு வந்து நான் வீடியோவே ஃபர்ஸ்ட் போடக்கூடாது அப்படின்னு தான் மார்னிங்கே நினைச்சேன். பிகாஸ் நைட் ஃபுல்லா ட்ரெயின் டிராவல் அண்ட் அதை தொடர்ந்து சுத்தமா தூக்கம் இல்லை. மார்னிங் தான் வந்து அப்படியே டயர்ல தூங்கிடலாம், வீடியோஸ்லாம் பார்த்தா போட்டு தான் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு சும்மா அப்படியே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தா இந்த எபிசோட். அதுக்கப்புறம் சுத்தமா தூக்கமே தெரிஞ்சிருச்சு, தூக்கமும் கிடையாது. ஒரு மாதிரி ஹாப்பியான மூமெண்ட் வந்தாச்சு. ஸோ நம்ம என்ன எதிர்பார்த்தோம், பிரவீன் சார் வந்து இப்பதான் ஷூட் பண்ணியிருக்காரு, ஸோ இந்த வீக்கெண்ட்ல தான் அந்த எபிசோட் வரும் அப்படின்னு நினைச்சோம். பட் இன்னைக்கே அந்த எபிசோட் வந்துருச்சு. ஸோ ப்ரோமோ வந்ததுக்கு அப்புறம் எபிசோட் ரிலீஸ் ஆகும்னு பார்த்தோம், அதுவுமே கிடையாது. ஸோ இவ்வளோ பெரிய செட்டப் கையில பொக்கேயோட ஒரு பிக்சரை ஷேர் பண்ணாங்க. ஸோ ப்ரொபோசல் சீன் தான் இருக்கு அப்படின்னு நினைச்சோம். பட் அதுவுமே கிடையாது. ஸோ எல்லாமே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத விதத்துல பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து இன்னைக்கு எபிசோட கொடுத்துருந்தாங்க. ஸோ ப்ரொப்போஸ் பண்ணியிருந்தானா ஒரு யூஸ்வலான ட்ராமாவாக இருந்திருக்கும் தான் எனக்கு தோணுது. ஸோ ப்ரொப்போஸ் பண்ணாததுனால தான் ஒரு யூனிக்கான ஸ்டோரியில் மகாநதி வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ மெயின் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் அந்த ஹோல் க்ரூவுக்குமே நம்ம சார்பாக ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி. பிகாஸ் இவ்வளோ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் ஒரு அழகான சீனை காமிக்கிறதுக்கு இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க ஃபேன்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லி. ஸோ அதனாலேயே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் ஒன்ஸ் அகைன். அந்த டெக்னீஷியன்ஸ் அதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ண எல்லாருக்குமே, ஈவன் எடிட்டிங் ஒர்க்ஸ்லாம் கூட செம்ம ஃபாஸ்ட்டாக முடிச்சிருக்காங்க. அந்த லைட் செட்டப் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. காவேரி உள்ள என்ட்ரி ஆனதுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த வெடியெல்லாம் வெடிச்சு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு வந்ததெல்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. நிஜமாவே மூவி ரேஞ்சில் தான் இருந்துச்சு, எந்த டவுட்டுமே வேணாம். ஸோ ப்ரொப்போஸ் பண்ணல அதே சொல்ல வேணாம், அவங்க ஆல்ரெடி ப்ரொப்போஸ் பண்ணி முடிச்சாச்சு. அதை நமக்கு வந்து டைரெக்டாக கன்வே பண்ணலை, அவ்வளோதான். அது அடுத்த வருஷமா நான் மல்லிப்பூ வாங்கி தருவா அப்படின்னு விஜய் சொல்லிட்டாரு. ஸோ இதை விட எப்படி ப்ரொபோஸ் பண்ணணும். பட் கண்டிப்பாக நாளைக்கு இந்த எபிசோடோட கண்டினியூட்டிவ் எபிசோட் வரும். ஸோ அதில் வந்து ஏதாச்சும் விஷயங்கள் இருக்கும், அதுக்கான ப்ரோமோ இன்னைக்கு வரலாம். இன்னைக்கு எபிசோடும் நாளைக்கு எபிசோடோடைய சில சீன்ஸையும் மிக்ஸ் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு ப்ரோமோவாக ரிலீஸ் ஆகிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ 10 மணிக்கு மேலே நம்ம ப்ரோமோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ உண்மையாகவே விஜய் அந்த அளவுக்கு வந்து அவங்க ஒய்ஃபை வந்து நேசிக்கிறாரு. அவங்களுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு கடைசியாக அதை வந்து ஓப்பன் அப் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு போல. ஸோ பர்த்டே செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு சொல்ல போறாரா என்னன்னு தெரியல, அதை ஓப்பன். பட் இப்பயே எனக்கு தெரிஞ்சு சொன்ன மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. எல்லா விஷயத்தையும் பார்த்து அதுக்கு வந்து காசு கொடுத்து ஒரு எக்ஸ்பென்சிவான கிஃப்ட் கூட ஈஸியாக வாங்கிடலாம். பட் அவங்க மனசுக்கு பிடிச்ச இந்த மாதிரி அரிய பொருட்கள்லாம் வாங்குறது தான் ரொம்ப கஷ்டம். அதை எவ்வளோ ஒரு எஃபர்ட் எடுத்து அவர் பண்ணியிருக்காரு அப்படின்றத காவேரி புரிஞ்சுப்பாங்க. அதையும் தாண்டி அந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில கோட்ஸ் எல்லாம் எழுதிருந்தாங்க மேலே. அவங்க 2 பேரும் இருக்க பிக்சர், ஈவன் அவங்க சோலோவா இருக்க பிக்சர்ல கூட எழுதிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நான் நோட் பண்ண அந்த ஒரு கோட் இருந்தது மட்டும். ஸோ மேபி அதெல்லாம் நாளைக்கு படிச்சு பார்க்குற மாதிரி ஒரு எபிசோட் வைப்பாங்களா என்னன்னு தெரியல. எல்லா பிக்சரையும் ஒன்று அவங்க போய் பார்க்குற மாதிரி மேபி இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ஒன்ஸ் அகைன் அதை மட்டும் நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு சில ஃபேன்ஸ் மட்டும் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லையே அப்படின்னு நினைச்சுங்க கமெண்ட் பார்த்தேன். பட் அது மாதிரிலாம் நீங்க வந்து ஃபீல் பண்ணவே வேண்டாம். நம்ம எதிர்பார்த்ததை விடவே நல்லா தான் இருந்துச்சு எபிசோட். பிகாஸ் இது வந்து எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட். ப்ரொபோசல் மட்டும் இருந்திருந்தா உண்மையாவே நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி யூஸ்வல் ட்ராமாவா இருந்திருக்கும். இது வந்து ஒரு யூனிக்கான கான்செப்டோட மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நான் இன்னும் வந்து அப்கமிங்ல நிறைய பியூட்டிஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸ்லாம் அந்த வேலை இருக்கு. ஸோ அதையுமே நம்ம வெயிட் பண்ணி என்ஜாய் பண்ணி பார்ப்போம். மறக்காம எல்லாரும் ஹாட் ஸ்டார்ல பார்த்தாலும் டிவியில் பாருங்க, டிஆர்பியை தெரிவிக்க விடுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.